கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 33வது வசனம். யோவான் 16ஆம் அதிகாரம் வசனம் 33 2வது பகுதி. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை நிச்சயமாகவே. காரணம் என்ன? பல நேரங்களில் பிள்ளைகள், ஒரு சில பிள்ளைகள் இப்படி விரும்புவார்கள், எனக்கு தேர்வே நடக்கக்கூடாது, பள்ளியிலே தேர்வு எழுத வைக்கக்கூடாது, ஆனால் நான் ஒவ்வொரு ஆண்டும் நான் என்ன செய்ய வேண்டும், அந்த தேர்ச்சி பெற்று அடுத்த வகுப்பிற்கு நான் போய்க்கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அது எப்படி சாத்தியமற்றதோ அதே வண்ணமாகத்தான் நம்முடைய வாழ்க்கையில் மேடு பள்ளங்கள் என்பது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. மேடு பள்ளங்களை நாம் விரும்புவது இல்லவே இல்லை. எப்பொழுதும் என் வாழ்க்கை மிகவும் அனுகூலமாக இருக்க வேண்டும். எந்த இடையூறுகள், எந்த சின்ன கஷ்டங்கள் கூட எனக்கு வரவே கூடாது. கஷ்டம் என்றால் என்னவென்றே எனக்கு தெரியக்கூடாது என்கிற மனநிலைமை நம்மில் அநேகருக்கு இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, எப்படி ஒரு மாணவன் தேர்வு எழுதாமல் அவன் தேர்ச்சி பெற முடியாதோ, அப்படி தேர்ச்சி பெற்றாலும் அந்த தேர்ச்சியானது மிகவும் வேலிடாக, அது மிகவும் மதிப்பு நிறைந்ததாக கருதப்படாதோ, அதே வண்ணமாய் நீங்களும் நானும் பலவிதமான மேடு பள்ளங்களை, சவால்களை சந்தித்து அதன் மத்தியில் நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக நிரூபிக்கப்பட்டு, கடவுள் நம் அருகில் பட்சத்தில் நம்மோடு கூட இருந்து எல்லா விதமான அந்த அனுபவங்களுக்குள்ளாய் நம்மை நடத்தி அதிலே இருந்து நம்மை வெற்றி பெற வைக்கின்றார் பாருங்களேன். அந்த வாழ்க்கை தான் அவ்வளவு இனிமையான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒரு சில அதிகாரங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. குறிப்பாக இந்தியாவில் என்று நாம் சொல்லுவோம் என்று சொன்னால், இன்றைக்கு IAS IPS போன்ற உயர் பதவிகள் இருக்கிறது. ஆனால் எளிதிலே அது கிடைத்து விடுவதில்லை. அந்த பதவிக்குள்ளாய் வந்த பிறகு அவர்களுக்கு இருக்கிறதான மரியாதை, அவர்களுக்கு இருக்கிறதான அதிகாரங்கள், அவர்களுக்கு இருக்கிறதான மேன்மை எத்தனை பெரிதாக இருக்கிறது. என் மகன் IAS, என் மகன் கலெக்டர் என்று சொல்லிக்கொள்வதிலே பெற்றோருக்கு எத்தனை பெருமை இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே வண்ணமாய் நான் ஒரு IAS அதிகாரியாக, IPS அதிகாரியாக நான் இருக்கிறேன் என்று சொல்லுவதில் எத்தனை ஒரு கம்பீரம். ஆனால் அதே நேரத்தில் அந்த குறிப்பிட்ட அதிகாரிகள் அவர்கள் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கும் பொழுது, எத்தனை பயங்கரமான ஒரு வேதனை, எத்தனை பயங்கரமான கண் விழிப்புகளும் காத்திருத்தலும் பயங்களும், கஷ்டப்பட்டு படிக்கிறது, அதற்கென்று பலவிதமான மகிழ்ச்சியான தருணங்களை குடும்பத்தில் ஏற்படுகிறதான நல்ல நிகழ்ச்சிகள், நண்பர்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிறதான நல்ல நிகழ்ச்சிகள், விழாக்கள் போன்றவற்றையெல்லாம் தவிர்ப்பது, இப்படி எல்லாவற்றையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு அவர்கள் அந்த தேர்விலே முழுக்க எல்லா விதமான கஷ்டத்தையும் அனுபவித்து அதிலே தேர்ச்சி பெற்று வரும் பொழுது அத்தனை மகிமை இருக்கிறதல்லவா? அதே வண்ணமாகத்தான் வாழ்க்கையும் அப்படிப்பட்டதுதான். நாம் பிரச்சனைகளை விட்டு தூரம் ஓட முடியாது. நம்மை எதிர்கொண்டு வருகிறதான அந்த பிரச்சனைகள் கோலியாத்தை போல அணிவகுத்து வரலாம். இஸ்ரவேல் மக்கள் ஓடினதைப் போல ஓடக்கூடாது. தாவீதை போல எதிர்த்து நிற்க வேண்டும். தாவீதை போல எதிர்த்து நிற்க வேண்டுமென்றால் நமக்கு என்ன வேண்டும்? கடவுள் என் துணையாக இருக்கிறார் என்ற நம்பிக்கை வேண்டும். அதை தான் கடவுள் இந்த வசனத்திலே சொல்லித் தருகிறார். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள், பலமாயிருங்கள்,
திடமாயிருங்கள், பயப்படாதீர்கள். காரணம் நான் உலகத்தை ஜெயித்தேன். நான் எப்படி இந்த உலகத்தை நான் ஜெயித்தேனோ அதே வண்ணமாய் உங்களை நான் வெற்றி பெறச் செய்வதற்கு நான் உங்கள் கூட இருக்கிறேன். ஆகையால் உங்கள் வாழ்க்கையில் வருகிறதான எந்த உபத்திரவத்தையும் பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் மக்களைப் போல கோலியாத்தை பார்த்து ஓடுகிறவர்களாக நீங்கள் இருப்பீர்களானால் நீங்கள் உண்மையான விசுவாசியாக இருக்க முடியாது. தாவீதைப் போல எதிர்த்து நிற்பீர்களானால், இதோ கர்த்தர் எனக்கு பலனாய் இருக்கிறார், நான் உன்னை மேற்கொள்ளுவேன் என்று சொல்லும் பொழுது எல்லா உபத்திரவங்களும் போராட்டங்களும் உங்களை விட்டு ஓடிப்போகும். வெற்றி உங்களுடையதாகும். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்தில் உபத்திரம் வந்தாலும் நீர் எங்களோடு கூட இருந்து நீர் ஜெயித்த வண்ணமாக எங்களை ஜெயிக்க செய்கிற கடவுள் ஆண்டவரே, அந்த ஜெயத்தை எங்களுக்கு சொந்தமாக்கி தாரும். எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.